அப்போ என்ன கருத்து அப்படின்னு கேட்டால், எனக்கு உங்கள் மீது பகை இருக்கலாம், எனக்கு என் மீது உங்களுக்கு பகை இருக்கலாம். ஆனால் அவனுக்கு முன்னாடி நின்னா பகை காணாமல் போனால் தான் அவனோடு சேர்ந்து நிற்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் அங்கே சன்னதியில் நின்றுட்டு உங்களை பார்க்கும்போது பகையே எனக்கு மனசில் நின்றுச்சுன்னா நான் என்ன, என் நெஞ்சுக்குள்ளே இறைவனோடு ஒட்டி நிற்கவில்லை என்று பொருள். இதுதான் அடிப்படை. ஆனால் நமக்கு எத்தனை படித்தாலும் பூசை பண்ணாலும் நம்மகிட்ட இருக்கிற போட்டியும் பொறாமையும் கள்ளமும் விட்டு போகவே மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலை, அப்படித்தானே பார்க்குறோம். கண்கூடாக பார்க்குற உண்மை என்னென்னா, படிக்கிறோம் பாடுறோம், ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளை விட அவன் மேலே வந்துடுவானோ அப்படிங்கிற பொறாமை இருக்குது. அவன் மேலே வந்துடக்கூடாது, வச்சு ஒரு அழுத்தணும் அப்படின்னு நினைப்பு இருக்குது. எனவே அழுக்காறு அவா வெகுளி என்று சொல்லப்பெறுவையெல்லாம் நெஞ்சுக்குள்ளே கொட்டி கிடக்கும்போது பெருமான் நம்மகிட்ட வெளிப்பட்டா நிற்பாருங்கிறீங்க? நிற்க மாட்டார். இருப்பார், சத்தியமாக இருக்கிறார், யாருக்கும் சந்தேகம் வேண்டியதில்லை. ஒரு கள்வனிடத்திலும் இருக்கிறார், ஒரு கயவனிடத்திலும் இருக்கிறார், ஒரு கொடுமை செய்வனிடத்தில் அது மாதிரி தான் நம்மகிட்டையும் இருக்கிறார். அவன் திருநீர் பூசாமல் இருக்கிறான், நம்ம திருநீர் பூசி இருக்கிறோம், இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன்கிட்ட புறத்தே அந்த திருவேடம் இல்லை, நம்மகிட்ட புறத்தே வேடம் இருக்குது. ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன இருக்குதுங்கிறத அவன் வெளியே காட்டி நிற்கிறான், நாம் மறைச்சி நிற்கிறோம், இவ்வளோதான் வித்தியாசம். நம்மளை விட அவன் ஒரு படி மேலே தான். ஏன், அவன் கள்வன் என்பதை கள்வனாக காட்டுறானே, கயவன் கயவனாவே காட்டிக்கிறானே. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சிவனடியாருங்க நான் அப்படின்னு காட்டிக்கிட்டு எதை விட்டோம்? இந்த பெருமான்கிட்ட வழிபாட்டுக்கு வந்த பிறகு எதையாவது விட்டோன்னு நம்ம அறிவு நினைக்கணுமா இல்லையா? நான் இவர்கிட்ட வரக்கு முன்னே இப்படி இருந்தனுங்க, அதை விட்டுட்டேன், இப்படி இதை விட்டுட்டேன் அப்படின்னு எதை விட்டோம்? கோபத்தை விட்டோமா என்ன? கடும் சொல் பேசுவதை விட்டுட்டோமா என்ன? அன்னைக்கு எப்படி அடுத்தவங்களை மனத்தை புண்படுத்தி பேசணுமோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் பேசுகிறோம். ஆனால் நம்ம 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி பூசை பண்ணி நான் சிவனடியான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இந்த மனவேகம் கெடணும். மனவேகம் கெட்டால் அந்த வார்த்தையிலிருந்து அதில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே நீங்கள் பரம்பொருளோடு ஒட்டி நிற்கிறீங்களா ஒட்டாது நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். எப்போ உங்கள் வார்த்தைகள் கடுமையான சொற்களாக அடுத்தவருடைய நெஞ்சத்தை காயப்படுத்துகிறதோ அப்பொழுதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பெருமானை இன்னும் நெஞ்சத்தில் வைத்து உணரவில்லை. உணர்ந்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை வாராது. நாம் நேற்று வரைக்கும் பேசினேன், அது உண்மைதான், ஆனால் இப்போ என்னால் அதை பேச முடியல, பேச்சு வரல. ஏன்? இப்போ திருவருள் என் உள்ளத்தில்